வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதுங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்களோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் 2ல் இருக்கார். 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்பொழுது நிறைய விஷயங்கள், நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போ வியாபார ரீதியாக நிறைய பிரயாணம் பண்ணுற விஷயங்களும் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் அங்கே மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 3லே ஆட்சி படத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வீண் சந்தேகங்களை விட்டொழிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு 11ல் இருக்கும்போது அதுவும் வக்கரமாக இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருக்கும். பெரிய பெரிய லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி 7ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் லாபம், ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு தேடல் இருக்கும். குலதெய்வத்துக்கு போகலாங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலை செய்கிறவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் சுக்கிரன் 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். ஏதாச்சும் பேசிவிட்டு ஏதாச்சும் வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்பாவுக்கும் உங்களுக்குமே நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அப்பாக்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனலான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. 10ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்துக்காக கொஞ்சம் பிரயாணமடமான சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுதான் 11ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள், புதிய நிலபுலங்கள், லேண்ட் வாங்கலாமா, வண்டி வாகனங்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கப்புறம் சிறப்பான ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. 12ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களை கொடுக்கும். நிறைய பிரயாணங்களில் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அற்புதமான விஷயங்களே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் பார்த்தா 3ல் இருக்கார். 12ஆம் அதிபதி 3லும் நிறைய பிரயாணம் பண்ணுற சூழ்நிலை நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னென்னா வேலை விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். வேலையில் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, ஒரு சந்தேகங்களால் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இதனால் நைட்டு தூங்காமல் ஒரி பண்ணிக்கிறது, கொஞ்சம் முழிச்சிட்டே இருக்கிற மாதிரி ஃபீலே சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து என்ன சொல்கிறது, அவாய்ட் பண்ணிக்கங்க. எதாக இருந்தாலும் நம்ம ஆண்டவன் மேலே பார்த்தபடி போயிட்டே இருக்கணும். சும்மா உட்காந்து குழம்புறதுல அர்த்தமில்லை. கன்னி லக்னமாக சந்திரன் தசாபதி. சந்திரன் வீடு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கன்னி லக்னமாக செவ்வாய் தசாபதி. செவ்வாய் பார்த்திங்கன்னா 3 8ஆம் அதிபதி 3லே இருக்கும்பொழுது தேவையில்லாத சந்தேகங்கள், அதை நம்ம கடன் சம்மந்தமான விஷயங்கள், சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமான வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான புதன் 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி நடக்கும்போது ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னும்போது ராகு 6ல் இருக்காருங்க. 6ல் சுயசாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களை கொடுப்பார். ராகுனாலே நிறைய பிரயாணங்கள், ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் நினைப்பீங்க. எதிரிகளை வென்று பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 7ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவான் 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வத்துக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும். ஸோ குலதெய்வத்தை பற்றி அடிக்கடி நினச்சிப்பீங்க. அது மட்டும் இல்லை, வேலையில் நல்ல ஏற்றங்கள், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகளும் சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி. கேது 12ல் இருக்காருங்க. 12ல் இருந்து 2ல் உள்ள சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள்,
இருக்கும். ஸோ சில நேரத்தில் லீகல் சம்மந்தமான விஷயங்களுக்கு சில பேர் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சில பேருக்கு வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபதி சுக்கிரன் 2ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 9 2ல் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணங்கள் நிறைய இருக்கும். ஸோ பிரயாணங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாச்சும் ஒரு ராங் கமிட்மெண்ட் கொடுத்து அதனால் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கர்மா. ஸோ கர்மாவை அழிக்கக்கூடியது வந்து விரதங்களா அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பேச. போன முறை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ்ன்ற லெவலில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல ஒரு விஷயந்தான் அது பெரிய சக்ஸஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து விரதங்களை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த விரதங்கள் உண்மையாக வந்து பலன் அளிக்குமா அளிக்காதாங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நான் வந்து நடைமுறையில் இதை வந்து நம்ம வந்து பரிசீலித்து பார்த்ததில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகுன்றதை வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து தசாபுக்திகள் நடக்குங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்க ஜாதக ரீதியாக என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குது, அதாவது தசாபுக்தியை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அதை லாங் டேர்மு. ஸோ தசாபுக்திகள் நடக்கிற அந்த கிரகத்துக்கான நாட்களில் நீங்கள் வந்து விரதம் இருக்கும்போது ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக. இந்த விரதங்கிறது எப்படி இருக்கலாம்? 2 விதமான விரதங்கள் இருக்குங்க. சுத்தமாக ஒன்றுமே சாப்பிடாம பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது வந்து ஒரு விரதம் இருக்குது. நான் வந்து அதை இது பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து அது உங்களுக்கு நிறைய அசிடிட்டி ப்ராப்ளம் உருவாக்கும், கேஸ்ட்ரிக் உருவாக்கும். அதனால் தண்ணி குடிங்க. ஸோ சாப்பிடாதீங்க, வெறும் தண்ணி, அதாவது ஜூஸ் கிஸ்லாம் குடிக்கக்கூடாது. வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒன்று காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருக்கிறது. ஸோ அது ஒரு டைப்பு. இன்னொன்று 24 ஹவர்ஸ் இருக்கிறது ரொம்ப சூப்பர். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்தின் முக்கியத்துவமே என்னென்னா அந்த பெயின் அனுபவிக்கிறது. இந்த விரதம் பசியுடைய கொடுமை இருக்குது பார்த்திங்களா, அந்த பசியுடைய கொடுமையை அனுபவிக்கிறது தான் வந்து இந்த விரதத்துடைய ஸ்பெஷாலிட்டியே. அப்போ அது என்ன பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அந்த பசி குடலை அந்த வருத்துது பார்த்திங்களா, பசி கொடுமை, பசியுடைய வருத்தல் உங்களுக்கு வந்து மற்ற கர்மாவிலேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி விடுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து வாரம் வந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடைமுறை சிக்கல்கள், நடைமுறை பிரச்சனைகள் வந்து டக்குன்னு தீர்வுகள் உருவாகிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. உதாரணமாக என்னென்ன கிரகத்துக்கு வந்து திசைக்கு என்னென்ன கிழமைகளில் நம்ம விரதம் இருக்கலாங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஜென்ரல். இன்னும் வந்து நீங்கள் ஹாரோஸ்கோப் பிரகாரம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக அது இருக்கிற இடத்த வச்சு பார்க்கலாம். பட் இப்போ ஜென்ரலாக எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாதுங்க. ஜென்ரலாக சொன்னால் போதுன்னா உங்களுக்கு சூரிய திசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து விரதம் இருந்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரான பலன்களும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டமான நாள் சார், எங்களால் இதெல்லாம் கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் வர நாளை செலக்ட் பண்ணிங்க. சூரியனுடைய நட்சத்திர வர நாட்கள் என்னென்னா நீங்கள் டேட் கேலண்டரில் பாருங்கள். ஸோ அதில் வந்து சூரியன் நட்சத்திர காலங்க அது என்னென்ன நட்சத்திரம் வரும்? கார்த்திகை வரும், உத்திரம் வரும், உத்திராடம் வரும். ஸோ இந்த 3 நட்சத்திரம் வர நாட்களில் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்க முடியாதுன்னா இந்த 3 நட்சத்திரம் வர நாளில் வந்து விரதம் இருங்க. ஸோ அது வந்து காலையிலேருந்து சாயங்காலம் இருக்கலாம், இன்னொன்று 24 ஹவர்ஸ் இருக்கலாம். சப்போஸ் நான் வந்து இந்த ப்ரெஷர் மாத்திரை போடுறேன், சுகர் மாத்திரை போடுறாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் விரதம் இருக்காதீங்க. ஏன்னா வந்து அது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா அது தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்கும். ஸோ அதனால் இது இல்லாதவங்க உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் சந்திரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து திங்கட்கிழமைகளில் வந்து அந்த விரதங்களை இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதன்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இருங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கணும். ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காரகன். அது மட்டும் இல்லை நர்வ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க நல்ல ரிலீஃப் கொடுக்கும் இந்த விரதங்கள். ஸோ புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து புதன்கிழமைகள் விரதம் இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபுத்திகளும் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து விரதம் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தசாபுத்தி அந்தரங்கள், ஸோ ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க சனிக்கிழமைகளில் வந்து விரதம் இருக்குது ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் குரு தசாபுத்தி அந்தரங்கள், ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அது வந்து காலையிலேருந்து சாயங்காலம் இருக்கலாம், இல்லைன்னா 24 ஹவர்ஸ் இருக்கலாம். அது உங்களோட ஹெல்த்து விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் தான். ஸோ உங்களால் தாங்க முடியுமோ அது இருங்க. அதே மாதிரி சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், சனிக்கிழமைகள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இது மட்டும் இல்லை கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களும் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த விரதங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ இது வந்து இந்த எல்லா கிரகத்துக்கான கிழமைகள் இதுக்கான விரதங்களை சொல்லும். ஸோ இந்த விரதங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஒன்று 12 ஹவர்ஸ், அதாவது காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரை அந்த விரதத்தை இருங்க. அதுவும் உங்களது குலதெய்வத்தையோ இறைவனையோ வந்து நினச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ணி குடிங்க, ஓகேங்களா. வெறும் எம்டி ஸ்டொமக்கில் இருக்காதீங்க, எவ்வளோ வேணால் தண்ணி குடிங்க, அது பிரச்சனை கிடையாது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பசி வருத்தல்ங்கிறது உங்கள் கர்மாவை கண்டிப்பாக போக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே வந்து ஒரு விஷயம் இருக்குங்க, உங்களுக்கு வந்து குடல் சுத்தமாகும் நம்பர் 1. ஏன்னா வந்து இருக்கிற வந்து கழிவுகள் வந்து வெளியேறும். நீங்கள் விரதம் இருந்து அடுத்த நாள் பாருங்கள், நீங்கள் வந்து அது மோஷனில் வந்து அதோடைய டிஃப்ரென்ஸ் தெரியும். எவ்வளோ குப்பை நம்ம வயிற்றில் குப்பை இருக்கிறது வந்து அடுத்த நாள் தெரியும். அதனால தான் இந்த விரதங்கள் பெரிய பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் நீக்கும், உடல் ரீதியாகவும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து செயல்படுத்தி பாருங்கள், அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்குங்க. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.